அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து, அதாவது 30 மாதங்கள் தங்கி இருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார். சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான். இதனால்தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் அந்தந்த ராசிகளில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை, விதம், வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை, முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார். 7.5 ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த சனி பகவான் ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார். இந்த சனியின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, வாக்குவன்மை, அரசாங்க ஆதரவு, முன்கோப குணம், உரத்த குரலில் பேச்சு, சாஸ்திரம், சம்பிரதாயம், அனுஷ்டான பிரியம், பேச்சில் வேகம், தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணம், ஆணவம், அகங்காரம், அடக்கி ஆளும் குணம், தன் சக்திக்கு மீறிய காரியங்களில் ஈடுபடுதல், தான் ஈடுபடும் காரியங்களில் எப்படியும் வெற்றி அடைய வேண்டும் என்ற விடாமுயற்சி, தன்னை மதிக்காதவர்களையும் தான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஒதுக்கிவிடும் குணம், தன் நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுபவர்களும் நீங்கள்தான். விவசாயம் செய்து நாட்டு மக்களின் பசிப்பினி போக்குபவர்களும் நீங்கள்தான். பொதுவாக ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என 2 சக்திகளையும் கொண்டவர்கள். குடும்பத்தை உயர்த்துபவர்கள், பொறுப்பில்லாமல் செயல்பட்டு குடும்ப செல்வத்தை அளிப்பவரும் நீங்கள்தான் என இருவிதமான குணங்களையும் கொண்ட மேஷராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தனது சொந்த வீடான கும்பத்தில் இருந்து தற்போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான, அதாவது 12வது ராசியான மீனராசிக்கு பெயர்ச்சியாகி 7 சனியாக வர உள்ளார். இந்த மீனராசியில் 7 சனி காலத்தை தொடங்குவார். அடுத்து உங்கள் ஜென்ம ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பார். பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிப்பார். ஆக 7 வருடம் 7 சனியாக செயல்பட்டு நன்மை தீமைகளை இந்த சனி பகவான் வழங்க உள்ளார் உங்களுக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரய சனியாக ஆதிக்கம் பெற்றாலும் ஜோதிட ரீதியாக ராசி மண்டலத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் நட்பு கிரகம். குருவின் வீடான தனுசு ராசிக்கு செவ்வாயின் வீடான விருச்சிகம் 12ஆம் இடம் விரயஸ்தானம். செவ்வாயின் மற்றொரு வீடான மேஷத்திற்கு குருவின் வீடான மீனம் விரயஸ்தானம். மேலும் செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சிகத்திற்கு குருவின் வீடான தனுசு 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். குருவின் ஆட்சி வீடான மீனத்திற்கு செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் ஆகும். இந்த பரஸ்பர நிலை செவ்வாயும் குருவும் தாங்களே ஒப்புக்கொண்டு அமைத்துக் கொண்ட நிலை. எனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த போதும் விரயங்களை தந்து பெரிதும் பாதிக்க மாட்டார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாகும். மகர ராசிக்கு ஆட்சி கிரகமானவர் சனி பகவான் இப்பொழுது தனது நட்பு வீடான மீனத்தில் அமர்ந்துள்ளார். உங்களுக்கு சுப விரயங்களை தந்து
உயர்த்தி வைப்பார். கவலைப்படாதீர்கள். உங்களின் தொழில் உத்தியோகத்தில் பொறுப்புகளை அதிகம் கொடுத்து உயர்வை தருவார். சாதாரண நிலையில் இருந்த அலுவலகம், வீடு இவைகளை வசதியான இடத்திற்கு மாற்றி வைப்பார். தொழில் விரிவை தந்து தொழில் ரீதியான வகையில் அதிக வேலைகளையும் அலைச்சல்களையும் தருவார். வரவிற்கு மேல் செலவை தந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறையை தருவார். செலவை கொடுத்தாலும் அதற்கு தகுந்தபடி வரவையும் வருமானத்தையும் தருவார். புதிய தொழில் ஆரம்பிக்க செய்து அதற்கு செலவு செய்ய வைத்து விடுவார். உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் தொழிலை உருவாக்கி வைப்பார். கூட்டு தொழில் கூட்டாளிகள் விலகி அந்த தொழிலுக்கு உங்களையே முதலாளியாக செய்து விடுவார். அலுவலகத்திலும் உங்கள் பணி சிறப்பாக இருக்கும். அதனால் பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக அலைச்சல் திரிச்சல் உணவு உறக்கம் குறையும். இதனால் சரீர தோற்றம் குறையும். ஆனால் தொழில் உத்தியோகம் சொத்து வருமானம் இவைகளில் புகழ் உயர்வு அடைய செய்துவிடும். விரயசனியால் உங்களுக்கு நிறைய பணம் வரும். உங்கள் கையில் பணம் இருந்தால் அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகும். அதனால் குடும்பத்தில் மனைவி குடும்ப பொறுப்பினையும் பொருளாதாரத்தையும் கவனித்துக் கொள்ளும் நிலை உண்டாகும். வீட்டில் சகோதர சகோதரிகளுக்காக செலவு செய்யும் நிலை உண்டாகும். தாய் வழி தாத்தா, தந்தை வழி பாட்டன், தாய் மாமன், மனைவி இவர்களுக்கு நோய் தந்து சிரமப்பட செய்யும். தாயின் மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, அதாவது தாய் மாமன், பெரியம்மா இவர்களுக்கு சிரமம் தந்துவிடும். பணம் செலவு செய்து அவர்கள் சிரமத்தை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். மகன் மகள் கல்வி உத்தியோகம் தொழில் சுபகாரியங்கள் இவைகள் சம்பந்தமாக சுப செலவுகள் செய்ய நேரும். வீடு கட்டுதல் வீடு புதுப்பித்தல் என ஏதாவது கட்டுமான பணிகளை செய்ய வைக்கும். கூட்டு குடும்பத்தில் சகோதரர்கள் சகோதரிகளின் எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்ள உதவி செய்வீர்கள். தாய் வழி தாய் மாமன், மனைவியின் பெற்றோர், மைத்துனர் போன்ற மனைவியின் உறவுகளுக்கு உதவிகளையும் அவர்களுக்காக சில பொறுப்புகளையும் ஏற்று செய்ய நேரிடும். பாகுபாடு பார்க்காமல் செய்யுங்கள். தற்போது எல்லா உறவுகளுக்கும் சுமை தாங்கியாக இருப்பீர்கள். சுகமான கஷ்டங்களை தந்துவிடுவார் சனி பகவான். நீங்களும் புலம்பிக் கொண்டே சந்தோஷமாக செய்து காப்பாற்றுவீர்கள். சனி பகவான் உங்களை சம்பாதிக்க வைப்பார். ஆனால் உங்களை அனுபவிக்க விடமாட்டார். மற்றவர்களை அனுபவிக்க வைப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தருவார். திருமணமாகாத மேஷராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் புரிய வைத்து ஊர் மாற்றம் இடமாற்றம் தந்து குடும்பத்தை உருவாக்கி வைத்து விடுவார். சனி பகவான் மனது வைத்து விட்டால் கையில் பணமே இல்லை என்றாலும் திருமணம் கூடிவிட்டால் எங்கிருந்தாவது பணம் கிடைக்க செய்து விடுவார். நீங்கள் காரிய முயற்சியை தொடங்கிவிட்டால் போதும் திருமண காரியத்தை நல்லபடியாக முடித்து வைப்பார் சனி பகவான். உங்களின் தினசரி வருமானம் கையில் தங்காமல் உடனே திசை மாறி சென்றுவிடும். சேமிக்க நினைத்தாலும் முடியாது. கையில் பணம் வரும்போது நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் தாயிடம் அல்லது மனைவியிடம் கொடுத்து தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம். அல்லது கையில் வரும் பணத்தை கொண்டு பழைய கடன்களை அடைத்து விடுங்கள். கடனை அடைப்பதும் தீர்ப்பதும் ஒரு விதமான சேமிப்பு தான். உறவுகள் நண்பர்கள் மற்றவர்களை நம்பி பணத்தை கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுத்து விடாதீர்கள். வட்டி பணத்திற்கு ஆசைப்பட்டால் கை முதலும் நட்டம்தான். புதிய கடன் வாங்காதீர்கள். வாங்கினால் அந்த கடனை நல்லபடியாக கொடுத்து தீர்க்க முடியாது. சனி பகவான் தற்போது நீங்கள் கேட்கும் இடமெல்லாம் கடனை கொடுக்க வைத்து உங்களை விரைய செலவு செய்ய வைத்து உங்களை கடன்காரனாக்கி விடுவார். கையில் இருக்கும் பணத்தை வட்டிக்கு ஆசை போட்டு கொடுக்க செய்து அதை திரும்ப வராத விரைய கணக்கில் எழுத வைப்பார். கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்து பூமி நிலம் வீடுகளை தற்போது விற்பனை செய்யாதீர்கள். இப்போது உங்கள் கையை விட்டு எது போகின்றதோ அதனை நீங்கள் திரும்ப அடைய முடியாது, திரும்ப கிடைக்காது. நிலம் வீட்டை விற்றால் திரும்ப நிலமோ வீடோ உங்களால் வாங்க முடியாது. ஒரு நிலத்தை விற்றால் அந்த பணத்தை கொண்டு உடனே ஒரு நிலத்தை வாங்கி போடுங்கள். ஒரு வீட்டை விற்றால் அந்த பணத்தை கொண்டு ஒரு வீட்டை வாங்கி போடுங்கள். பழையதை அளித்தால் புதிதாக ஒன்றை அமைத்துக் கொள்ளுங்கள். சொத்துக்களை விற்ற பணத்தை கையில் வைத்துக் கொண்டால் அந்த பணம் விரைய செலவாகும். சொத்தும் போய்விடும். அதனால் வந்த பணம் எதற்கும் பயன்படாமல் போகும். கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் விரய சனியின் செயல். சனி பகவான் தான் இருக்கும் ராசியிலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்ப்பார். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்களின் மேஷ ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு என குறிப்பிடப்படும் 2வது ராசியான ரிஷப ராசியை பார்க்கின்றார். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனிக்கு நட்பு. இதனால் பலவிதமான நன்மைகளை தருவார். மேலும் சனியின் 3ஆம் பார்வையால் தொழில் உத்தியோகம் லாபத்தையும் வருமானத்தையும் பண வரவையும் தரும். வீடு கட்ட வாங்க பழைய வீட்டை பராமரித்து புதுப்பிப்பீர்கள். தங்கம் வெள்ளி வைரம் என ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிதாக வாகனங்கள் அமையும். நிறைய பணம் உள்ளவர்கள் திருமண மண்டபம் வணிக வளாக கடைகள் கட்டி வாடகைக்கு விலை செய்து வருமானத்தை உண்டாக்கி கொள்ளலாம். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைந்துவிடும். மனைவியின் யோகம் செயல்படும் காலம். மனைவியால் நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் தொழிலில் உயர்வை அடைவீர்கள். உத்தியோக
உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். அதனால் பண வருவாய் அதிகமாகும். அழகு நிலையம், ஆடை ஆபரணங்கள் வியாபாரம், இசைக்கருவிகள், வாகனங்களை கொண்டு தொழில் செய்தல், வங்கி பணி, தரகு, கமிஷன் தொழில் போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கை உயரும். மேலும் சனியின் 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கின்றார். ஜோதிட நூல்களில் சூரியனின் மகன் சனி, இருவரும் பரஸ்பரம் பகை கிரகங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12 ராசிகளில் சூரியனுக்குரிய சிம்ம ராசிக்கு எதிர்நிலையாக சனியின் 7வது ராசியாக மகரமும் 8வது ராசியாக கும்பமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தந்தை மகன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தந்தைக்கு மகனுக்கு நோய் உபாதை ஏற்படலாம். தந்தை மகன் பட்ட கடனை இப்பொழுது தீர்க்கும் நிலை உருவாகலாம். சனி பகவான் குருவின் வீடாகிய மீனத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் நடக்காது. மேலும் சனி தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10வது ராசியானதும் தனது சொந்த வீடான மகர ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10வது ராசியான மகரம். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்ச வீடு. தற்போது சனி பகவான் இருக்கும் மீன ராசிக்கு மகரம் 11வது வீடு. மகரம் லாபஸ்தானம். சனி பகவான் தனது சொந்த வீடான மகரத்தை பார்வை செய்வது நன்மைகளையே தரும். தொழில் விருத்தியை தரும். செய்யும் தொழில் லாபத்தை தரும். வாகன தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், பூமியில் விருத்தி, குடும்பத்தில் ஒற்றுமை, பணவரவு, கடந்த 2 ஆண்டு காலமாக வந்த சிரமம், கஷ்டம், கடன், நோய்கள் அனைத்தும் தீரும். எதிலும் லாபம், எல்லாம் லாபம் என்ற நிலையை உருவாக்குவார். நீங்கள் தான் புத்தியாக இருந்து சனி பகவான் தரும் செல்வம், செல்வாக்கினை உயர்த்தி கொள்ள வேண்டும். 10ஆம் பார்வை உழைப்பால் உயர்வும் பெருமையும் உண்டாக்கும். பிறர் ஆதரவு உண்டாகும். அரசு சம்பந்தமான உத்தியோகம் செய்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல உயர்வுகள் உண்டாகும். அரசியலில் முதல்வர் பதவி அடைந்தவர்கள், பிறப்பு ஜாதகத்தில் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிகளில் சனி இருக்கும் போது பிறந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கின்றார்கள். அரசியலில் பதவியை இழந்தவர்கள் திரும்பவும் பதவியை அடைய நேரும். அதே போன்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும். 10ஆம் பார்வையால் உங்கள் தொழில், பதவி, உத்தியோகம் அனைத்திலும் உயர்வை தருவார் சனி பகவான். புத்தியால் செயல்பட்டு அடைந்து கொள்வது உங்கள் பொறுப்பு. மேஷராசி அன்பர்களே, விரயச்சனி, ஏழரைச்சனி என்று பயப்படாதீர்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும் போது சனி இருந்து நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் பெரிய மாற்றம் உண்டாகும். பணத்தை இழந்தவர்கள் மறுபடியும் அதை சம்பாதிப்பீர்கள். பதவியை இழந்தவர்கள் பதவியை அடைவீர்கள். தொழிலை இழந்தவர்கள் தொழிலை அடைவீர்கள். சனியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு வாழ்ந்தால் சிறப்பு. சனி பகவான் சிறப்பை தருவார், உயர்வை தருவார். மனம் போன போக்கில் செயல்பட்டு வாழ்ந்தால் சிக்கல், சிரமம், இழப்புகளை தந்து விடுவார். கவனமாக இருங்கள்.